வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மை ஆக்ஸ்போர்ட் டேஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ரொமான்டிக் டிராமா அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு யங் ப்ரொஃபஸருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காதல். ஆக்சுவலா அந்த ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஹீரோயின். இவங்க நியூயார்க்கை சேர்ந்தவங்க. ஊர்ல படிச்சு முடிச்சுட்டு வேலையும் கிடைச்சிருக்கும். பட் 1 இயர் சும்மா பொயட்ரி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆக்ஸ்போர்டுக்கு வந்திருப்பாங்க. முடிச்சுட்டு கோல்ட்மேன் சாக்ஸ்ல வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் மேல ஒரு லவ் அப்படின்றது ஏற்படுது. இன்ஃபேக்ட் ரொம்ப ஸ்மூத்தாவே அந்த லவ்வுமே போயிட்டு இருக்கு, ரொம்ப கேஷுவலாவும் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு கட்டத்துல அது சீரியஸா மாறுது அண்ட் ஒரு மிகப்பெரிய உண்மை ரிவீல் ஆகுது. அது என்ன உண்மை, அதுக்கப்புறம் அந்த கதையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருக்குள்ளயுமே ஒரு நீட்டான லவ் போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஒரு ஸ்மூத்தான லவ் ஸ்டோரியில ஒரு சோகத்தை கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவாங்க, யூனிவர்சலா ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்களா, அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இதுலயும் கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அது ரிவீல் ஆகக்கூடிய தருணம் அப்படின்றதுமே இந்த கதையில ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி போக போகுது, எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் பில்ட் ஆச்சு. பட் அதை கொண்டு போன விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயும் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மொமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஜஸ்ட் லைக் தட் அதை கடந்து போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் எடுக்கப்பட்ட அந்த லொகேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ ரொம்ப சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. டியூரேஷன்லாம் ஓகே தான். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.